जीवनस्मरणं गोविंदा गोविंदा। सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुंदराकारं सदैक प्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्तमण्डल नित्यकीर्तितं श्री प्रेमिकवरदं आश्रयेऽहम्। गुरु 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 स्मरण करो, गुरु चरण कमल के ध्यान करो, श्री गुरु मम गुरु सेवा करो, जय गुरु भजन करो। अपार महिमा वो अति अति अपार महिमा हो, अपार महिमा सद्गुरु कटाक्षम अपार महिमा हो, अति अति अपार महिमा हो, अपार महिमा हो, अति अति अपार महिमा हो, अपार महिमा सद्गुरु कटाक्षम अपार महिमा हो, अति अति अपार महिमा हो। ராதே 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 ராதே. இன்னைக்கு நம்ம யார பத்தியும் எந்த கஷேத்திரத்தை பத்தி பார்க்க போறோம்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுமே, பாண்டரங்கனை பத்தி பண்டரிபுரத்தை பத்தியுள்ள பார்க்க போறோம். அழகா சொன்னீங்க. பண்டரிபுரத்துக்கும் பாண்டரங்கனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பகவானோட படைப்புகள்ல ரொம்ப முக்கியமான சிரேஷ்டமான படைப்புனா நீங்க எதை சொல்லுவீங்க? நம்ம பூலோகம் தானே. பூலோகம். பூலோகம் நம்ம எடுத்துட்டோம்னா எவ்வளவோ நாடுகள் இருக்கு. அதுல ஒவ்வொரு நாட்டை பத்தி சொல்லும் போது ஒவ்வொரு விதமா விசேஷமா எடுத்து சொல்லலாம். இப்ப எடுத்துக்காட்டா ஆஸ்திரேலியாவை பத்தி சொல்லணும்னா ஒரே வரியில சொல்லணும்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஆஸ்திரேலியாவை பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா பூங்காக்கள் நிறைந்தது நாடு, அதாவது சிட்டி ஆஃப் பார்க்ஸ். பின்லாண்ட்னா ஏரிகள் நிறைந்த நாடு. சுவிட்சர்லாண்ட்னா மலைகள் நிறைந்த நாடாச்சே. சரி, சுவிட்சர்லாந்து, பின்லாந்து, ஆஸ்திரேலியா எல்லாம் போகட்டும், நம்ம பாரதத்துக்குள்ள வாங்க. பாரதத்தை பத்தி ஒரு விஷயமா இருக்கு எடுத்து சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்கு. அதுவும் ஒரு வரியில சொல்லிட முடியுமா? நீங்க தான் ஒரு வரியில சொல்றதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு, நீங்களே எடுத்து சொல்லுங்க. நம்ம நாடு என்ன மத்த நாடு மாதிரி ஒரு விஷயமா ஸ்பெஷலா இருக்கு? நம்ம நாட்டுல இருக்க எல்லா விஷயமே ஸ்பெஷல் தானே. அதுல ரொம்ப முக்கியமா எடுத்துட்டோம்னா புண்ணிய கஷேத்திரங்கள் நிறைந்த நாடு, புண்ணிய நதிகள் நிறைந்த நாடு. அது மட்டும் இல்லாம நம்ம பாரதத்துக்கும் மற்ற நாட்டுக்கும் இருக்கிற முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம பாரதத்துல மட்டும்தான் ஞானிகள் மகான்களோட அவதாரம் அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்கு. அவ்வளவு அழகா சொன்னீங்க. பாரதம்னே நமக்கு முதல்ல ஞாபகம் வந்தது புண்ணிய கஷேத்திரங்கள் நிறைந்த நாடு இல்லையா? அப்ப புண்ணிய கஷேத்திரங்கள்னு எடுத்துட்டோம்னா எவ்வளவோ புண்ணிய கஷேத்திரங்கள் நம்ம பாரதத்துல இருக்கு. அதுல முக்கியமா சொல்லணும்னா அது பண்டரிபுரம் தான். இருங்க, அதுக்குள்ள என்ன அவசரம் பண்டரிபுரத்துக்குள்ள போறதுக்கு? முதல்ல பண்டரிபுரத்துக்குள்ள போனோம்னா பாண்டரங்கனை பத்தியில தெரிஞ்சுக்கணும், அவனோட குணத்தை பத்தியில தெரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா. அப்ப பாண்டரங்கனோட குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எங்க போகணும்? தசாவதாரத்துக்குள்ள வாங்க. தசாவதாரம். அப்ப தசாவதாரம் நம்ம எடுத்துட்டோம்னா மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமனர், பரசுராமர் போன்ற அவதாரங்கள் மக்களோட கலந்து பழகினார்களா என்ன? இல்லையே. இதே நம்ம ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எடுத்துட்டீங்கன்னா மக்களோட கலந்து பழகினது இல்லாம மக்களுள் ஒருத்தவங்களா கலந்து பழகி இருக்கலாங்களே. அதே மாதிரிதான் அர்ச்சாவதார பெருமாள்களும். எல்லா பெருமாள்களும் பக்தர்களோட கலந்து பழகல. ஆனா பக்தர்களோட கலந்து பழகினவங்களுக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா? அதாவது இப்ப நம்ம எடுத்துக்காட்டா எடுத்தோம்னா பத்ராச்சல ராமர் இருக்கார், நம்ம பண்டரிபுர பாண்டுரங்கன் இருக்கார், அது மட்டும் இல்லாம பூரி ஜெகநாதர், இவங்களை போல எல்லாருமே பக்தர்கள் கிட்ட கலந்து பழகி இருக்கலாங்களே. அதையும் நம்ம பாண்டுரங்கனை சொல்லவா வேணும்? பக்தர்களோட விளையாடுறது, லீலை செய்யறது, ஓடுறது, ஆடுறது, இப்படினாலே அவனுக்கு ஒரு அலாத்தியான குஷி இல்லையா? இப்ப பண்டரிபுர பக்தர்கள்னு எடுத்துட்டோம்னா அதுல பகவானோட கலந்து பழகின பக்தர்கள்ல எடுத்துக்காட்டா சொல்லுங்களேன். பண்டரிபுர பக்தர்கள்லாம் அன்கவுண்டபிள். அவங்களெல்லாம் போய் சொல்ல மட்டும் நம்மளுக்கு நேரம் இருக்கா? அதுல பாண்டுரங்கன் கூட ரொம்ப கலந்து பழகினவங்களை மட்டும் எடுத்துக்கலாம்.
நாமதேவர், ஞானேஸ்வரர், நிவர்த்தி தேவர், சோபான தேவர், முக்தாபாய், ஜனாபாய் இவர்களை போலவர்கள்லாம் நாமதேவர் கூட ரொம்ப கலந்து பழகினவர்களாச்சே. அழகா சொன்னீங்க. இதுல இருந்து என்ன தெரியறது? பகவானோட குணமே பக்தர்களோட கலந்து பழகிறதான்றது தெரியறது இல்லையா? அடுத்ததா பகவானுக்கு எது பிரீத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமே. தெரிஞ்சுட்டா தானே அவனை நம்ம வசப்படுத்த முடியும். அவனும் நிர்குண சப்த பிரம்மமா இருக்கா, அவனை எப்படி நம்ம வசப்படுத்துறது? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அவர் என்னதான் நிர்குண சப்த பிரம்மமாவே இருந்தால் நாம ஸ்வரூபனாச்சே. நாமத்தை தவிர்த்து வேற எதால அவரை பிரீத்தி பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? இது நம்ம குருநாதர் அழகா ஒரு மதுர கீதத்துல சொல்லியிருக்கார். மந்திரம் தந்திரம் எந்திரம் எதற்கும் வசப்படவே மாட்டார். விட்டல நாமா சொல்லி கதறி அழைத்தால் தாங்கவும் மாட்டார். நாமாவை பாடுவோம், ஹரிநாமாவை பாடுவோம், ஹரிநாமாவை பிரபுநாமாவை விட்டலநாமாவை பாடுவோம். அழகா சொன்னீங்க. இன்னும் மேலும் குருநாதர் சொல்லுவார், பகவானுக்கு நாம பசின்னு ஒரு பசி எப்ப பாரு இருந்துட்டே இருக்குமாம். அந்த பசியானது பகவானோட சன்னதி முன்னாடி நின்று சதா ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி 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 ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. இப்படியா சொன்னோம்னா அந்த பசி எங்க இருக்கும்னே தெரியாதாம். அப்படியே அடங்கி போயிடுமாம். மேலும் குருநாதர் அழகா எடுத்து சொல்றார், பகவானுக்கு பிரீத்தி அப்படின்றத பண்ணணும்னா நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல தெய்வங்கள்லாம் என்ன கேட்கும்? பட்னி போடும், படையல் கேட்கும், இருமுடி கேட்கும், விளக்கு கேட்கும், மாவிளக்கு கேட்கும். இப்படியா லிஸ்ட் போட்டுட்டே போலாம். இதெல்லாம் கேட்டாதான் தெய்வங்கள்லாம் பிரீத்தி ஆகும். ஆனா நம்ம பாண்டரங்கனும் அப்படி கிடையாதுன்றத குருநாதர் அழகா மதுர கீதத்துல சொல்ற. காசு கேட்கும் சாமி உண்டு, பூசை கேட்கும் சாமி உண்டு, பாண்டுரங்கனோ பாட்டை கேட்கும் சாமி நம் பாண்டுரங்கனோ. நாம உன்னுனால மட்டற்ற மகிழ்ச்சி அடையறான்னா அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். சரி, இந்த இடத்துல குருநாதர் ஆசியமா ஒரு விஷயத்த சொல்லுவாரு, அதை விட்டுட்டீங்களே. ஓ, மாமி கதை. அதேதான். பண்டரிபுரத்துல ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னா, மாமி ஃபங்க்ஷனுக்காக சாமான் தட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாலாம். அப்ப என்ன ஆச்சு, மாமி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது தாமல் தட்டு தெரியாம கீழே கம்முன்னு விழுந்துடுச்சான். தாமல் தட்டுக்கு என்ன ஆச்சு? சாமான் தட்டுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகல. அங்க பாண்டவங்க ஓடி வந்து நின்னுட்டான். என்ன கேட்டான்னு தெரியுமா? அவன் என்ன கேட்டிருப்பான்? அகண்டனாமா நடக்குதா இல்லையா கேட்டிருப்பான். சாமான் தட்டு சவுண்ட் அவனுக்கு ஜால்ரா சவுண்டா கேட்டுட்டான். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, அவன் எப்பேற்பட்ட நாம பித்தன் அப்படின்றது இங்க தெரியறது இல்லையா? மேலும் இப்ப பகவானோட குணமே பக்தர்களோட கலந்து பழகிறது தான். அவனுக்கு பிரீத்தி நாமான்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டோம். எப்பயாச்சும் பண்டரிபுரத்துக்குள்ள போலாமா? போயிடலாம் என்ன பாண்டவங்கனே வந்துருவானே. அப்ப நீங்களே எடுத்து சொல்லுங்க. பண்டரிபுரத்தை பத்தி சொல்லணும்னா, வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு அகண்டமா இரவு பகல் பாராம நாம சங்கீர்த்தனம் நடந்துட்டே இருக்குமா. அது மட்டும் இல்லாம எங்க பார்த்தாலும் ஜிலு 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 ஜிலுன்னா ஜால்ரா சப்தம், துளசி மாலையோட சுகந்தம், எங்க பார்த்தாலும் விட்டல் ரகுமாயோட விக்கிரகங்களாவே இருக்குமா. அழகா சொன்னீங்க. இததான் பாலகதாசர்ன்ற ஒரு மகாத்மா தன்னுடைய அபங்கங்கள்ல எடுத்து சொல்றார். என்னன்னா, எப்படி வெஜிடபிள்ஸ் மார்க்கெட் இருக்கோ, ஃபிஷ் மார்க்கெட் இருக்கோ, எப்படி ஃபிளார்ஸ் மார்க்கெட் இருக்கோ, அந்த மாதிரி நாமத்துக்கு ஒரு பஜார் இருக்கு. அது பண்டரிபுரம் அப்படின்றத நாமாச்சா பஜார் புண்டரி, நாமாச்சா பஜார், நாமாச்சா பஜார் பண்டரி, நாமாச்சா பஜார் அப்படின்னு அழகா எடுத்து சொல்ற. சரி, பண்டரிபுரத்துக்கு ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டுட்டீங்க, கொஞ்சம் உள்ள போய் எடுத்து சொல்லுங்க. சொல்லிட்டா போச்சு. நம்ம எல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எதனா ஆடு மாடெல்லாம் விரட்டணும்னா ஹே ஹூயின்லாம் பண்ணுவாங்க. இதே பண்டரிபுரத்துல பாத்தீங்கன்னா 6 அறிவு இருக்கிற ஜீவன்ல இருந்து 1 அறிவு இருக்கிற ஜீவன் வரைக்கும் ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின்னு சொன்னா தானா நடந்து போகுமா. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாம் எங்கன்னா கடையில போய் வாங்கணும்னா முதல் ரூபா கொடுப்போம், இல்ல எந்த பொருள் வேணுமோ கேட்போம்.
ஆனா பண்டரிபுரத்துல முதல்ல நாமத்தை கொடுத்து நாமத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பொருளையே வாங்குவாங்களாம். அதனால பண்டரிபுரம் இவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? மேலும் பாண்டுரங்கனே பண்டரிபுரத்தை என்ன சொல்லியிருக்கான்றதையும் எடுத்து சொல்லுங்க. பாண்டுரங்கனே பண்டரிபுரத்தை பூலோகத்துல இருக்க வைகுண்டமே பண்டரிபுரம் தான் அப்படின்னு இருக்கான். அது மட்டும் இல்லாம பண்டரிபுரத்துல வாழ்ற பக்தர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளாம். ஏன்னா பக்தி மற்றும் விரக்தியோட பிறப்பிடமா இருக்கிறதே பண்டரிபுரம் தான். அதனால அந்த பக்தர்களுக்கு பக்தி மற்றும் விரக்தின்றது சொந்த சொத்தாவே இருக்கான். அதனாலதான் அந்த பக்தர்கள்லாம் அவ்வளோ அதிர்ஷ்டசாலியாம். அழகா சொன்னீங்க. மேலும் இப்பேற்பட்ட பண்டரிபுரமும் பாண்டுரங்கனும் எப்படி வந்தான்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமே. அதுக்கு முதல் நம்ம புண்டலீகன்ற பக்தனை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கலாமே. அதாவது புண்டலீகன் யாருன்னா நம்மள போல இல்லற வாழ்வுல இருக்கிற ஒரு சாதாரண மனிதர் தான். அவர் பக்தரோ துறவியோ எல்லாம் கிடையாது. அவர் என்ன பண்றாரோ ஒரு சமயம் கோவில் வழியா போகும்போது ஒரு உபன்யாசத்தை கேட்டுட்டாராம். அங்க என்ன சொன்னாங்க? அந்த உபன்யாசம் சொல்றவர் என்ன சொன்னாரு அப்படின்னுட்டா, காசியில இருக்க கங்கையில போய் ஸ்நானம் பண்ணாதான் நீ பிறந்ததுக்கே பலன், பிறவியோட பலனே அடைய முடியும் அப்படின்னுட்டாராம். அப்புறம் உடனே அவர் கிளம்பிட்டாரு குடும்பத்தோட. அம்மா அப்பா தன்னோட மனைவி குழந்தைன்னு எல்லாரையும் தன்னோட தோல் மேல மாத்தி மாத்தி சுமந்துனே அப்படியே நடப்பாதியா போனாரு. ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கும் வயசாயிடுது இல்லையா, அவங்களோட உடல் ஒத்துழைக்கல. அதனால மகாராஷ்டிராலே ஒரு சின்ன குடிசை போட்டுன்னு அங்கேயே தங்கிட்டாராம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன், சொல்லுங்க. அதுக்கப்புறம் பண்டரிபுரத்துல குக்குட மகரிஷி அப்படின்ற ஒரு மகரிஷி இருந்தார். அவர் யார் அப்படின்னா குக்குட ஆசனம் போடுறதுல அவர் கெட்டிக்காரராம். குக்குட ஆசனம்னா என்னன்னு தெரியுமா? ஓ தெரியுமே, கோழி போல உட்காரத்துல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு அவரு. அதனாலதானே ஒரு குக்குட மகரிஷின்னு பேர் வந்தது. அதேதான். அவர் என்ன பண்ணாருன்னா புண்டரீகனை தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதாவது சவுத் இந்தியால இருந்து ஒருத்தன் வந்திருக்கான், இப்படி பீமா நதி கரையில இருந்து தினமும் போயிட்டு அப்பா அம்மாக்கு சேவை பண்றானே, இவனுக்கு போய் தரிசனம் கொடுக்கணும் அப்படின்ட்டு குக்குட மகரிஷி புண்டலீகனை பாக்குறதுக்காக வரார். வந்த உடனே புண்டலீகனை பார்த்து, யாருப்பா நீ, எங்கிருந்து வர அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றான். இந்த மாதிரி நான் ஒரு உபன்யாசம் கேட்டேன், அங்க காசியில போய் கங்கையில ஸ்நானம் பண்ண சொன்னாங்க, அப்படி வர வழியில அப்பா அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அதனாலதான் நான் இங்கே குடிசை கட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த எடுத்து சொல்றான். உடனே குக்குட மகரிஷி என்ன சொன்னார், அவ சொன்னதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் முக்கியம்தான். ஆனா உன் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தி நீ எந்த புண்ணியத்தையும் சம்பாதிக்க போறதில்ல, அப்படி சம்பாதிச்சாலும் அது கையிலேயும் இருக்க போறதில்ல. அதனால நீ இங்கேயே உன் அப்பா அம்மாக்கு சேவைகள் செஞ்சுட்டு வருவாயின், அந்த காசியில போய் கங்கையில ஸ்நானம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் உனக்கு இங்கேயே கிடைச்சிடும். சரியா சொல்லியிருக்காரு. அதேதான். அதுக்கப்புறம் புண்டலீகன் என்ன பண்ணிருக்கணும், அடம் பிடிச்சிருக்கணும்ல, நான் ஒரு தடவையாச்சும் போயிட்டு வந்துடுறேன். அவர் என்ன நம்மள மாதிரியா குரு சொல்ற பேச்சு தட்டாம கேக்குறவராச்சே. அதேதான். அங்க குரு சொல் பேச்ச கேட்கறதுக்காக அவர் அங்கேயே உட்கார்ந்துட்டு சேவை பண்ணிட்டு வந்தார். சரி, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னது? நம்ம கிருஷ்ணன் துவாரகையை ஆட்சி பண்ண காலமும் புண்டலீகன் வாழ்ந்த காலமும் சமகாலமா. அடடா. அப்போ புண்டலீகன் கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், துவாரகையில கிருஷ்ணரும் ருக்மணி தாயாரும் இருக்காங்க. கிருஷ்ணர் தாமரை போன்ற இருக்க முகத்துல ஒரு வாட்டமா தாயார்கிட்ட புலம்புறாரு. அந்த டைம்ல ஒருத்தர் வந்துட்டாரு, நாரதரா. அவரேதான் என்ன கிருஷ்ணா, தாமரை மாதிரி இருக்க முகத்துல இப்படி ஒரு வாட்ட தெரியுதே அப்படின்னு கேட்ட உடனே கிருஷ்ணர் சொல்றாராம், இல்ல நாரதா, நானும் ஜெயில பிறந்த உடனே வசுதேவன் அப்பாவும் தேவகி அம்மாவும் என்ன கூட்டின்னு போய் வசுதேவர் என்ன கூட்டின்னு போய் கோகுலத்துல விட்டாரு. என்னால என்ன அப்பா அம்மாக்கு சேவை பண்ணவே முடியலையே, எனக்கு அப்பா அம்மாக்கு சேவை செய்யற பாக்கியமே எனக்கு இல்ல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாராம். உடனே நாரதர் என்ன பண்ணிருப்பார், சொல்யூஷன் கொடுத்திருப்பார். சொல்யூஷன் கொடுக்கறதுல ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா அவரு, சொல்யூஷன் கொடுக்கிறார். உடனே புண்டரீகனை பத்தி சொல்ல, அவருக்கு கிருஷ்ணருக்கு என்னன்னா, அவரு பண்ணலனாலும் அந்த சேவையை பண்றவங்கள பார்த்து நான் சமாதானம் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புண்டலீகனை பத்தி சொன்னோடனே கிளம்பிட்டாராம் புண்டலீகனை தரிசனம் பண்ண. போய் பார்த்தாரா? அத இனிமே நேர்லயே பார்க்கலாம். பார்த்துடுவோம்.